சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது, உடம்புக்கு கெடுது. தூக்கி போட்டு.
வாங்க வாங்க வாங்கண்ணே. நீங்க நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அப்புறம் நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நாங்கள் நல்லா இருக்கோம். அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? தலைவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். தலைவர் ஊருக்கு போயிருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவார். அவர் வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேசிக்கோங்க. அண்ணே, அப்ப எங்கெல்லாம் பார்க்க வரலையா? உங்களை எல்லாத்தையும் தான் பார்க்க வந்தேன். சரி. ஆமா, சரி, தலைவர்கிட்ட எதுவும் விஷயம் சொல்லணுமா? பார்க்க வந்தேன். சரி, இவர் யாரு? இவர் சங்கத்தில் பழைய சங்கத்து நம்பரு. மெம்பரா? ஓ, இந்த பொண்ணு உன் காதலி தானே? ஆமாம், என் காதலி தான். நான் முதல்ல இந்த சங்கத்துக்கு வந்து சேர்ந்தேன். அப்புறம் அவள் வந்து சேர்ந்தா. இப்போ நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். ஆமா, இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு தானே? கல்யாணம் பண்ணணும். இந்த சங்கத்தில் எல்லோரும் ஒன்று போல சேர்ந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நம்மளும் கல்யாணம் பண்ண போகிறோம். என்னம்மா? கண்டிப்பாக தலைவர் வந்தவொன்னு சொல்லி அனுப்புகிறோம். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. நல்லா செக் பண்ணுங்க டாக்டர். ஒரு நேரம் நல்லா இருக்காரு, ஒரு நேரம் மனம் நல்லா சரியில்லாமல் இருக்காரு. மூச்சை நல்லா விடுங்க. அப்படியே திரும்புங்க. ஓகே. நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தா 10 days அட்மிட் பண்ணீங்கன்னா நல்லா குணப்படுத்திடலாம். இன்னிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நீட்டாக இருப்பார். இங்கே வந்துட்டீங்க, உங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் நடக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. டாக்டர், இவருக்கு வந்து 3 டைம் மாத்திரை கொடுங்க. சரி, ஓகே டாக்டர். 2 வேளை ஊசி போடுங்க. ஓகே சார். இதெல்லாம் கொடுத்துட்டு மேலே பெட்டுக்கு கூட்டு போங்க. சிஸ்டர்கிட்ட சரிங்க சார். 24 hours கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட சொல்லு. ஓகே சார். போங்க சார், போங்க. வாங்க போலாம். சத்தம் போடாதீங்க, பயப்படாதீங்க. ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். கொஞ்சம் எந்திரிங்க. பேஷண்ட் கூட வந்தவங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. சரியாயிடும். நல்லா மூச்சு விடுங்க. எங்க திரும்புங்க. சிஸ்டர், நான் சொன்ன இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். டாக்டர், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? சார், ஃபுட்டு சாப்பிட்டாரா? improvement மாத்திரை சார். கொடுத்தீங்களா? இஸ் பெட்டர். இப்போ எப்படி இருக்கீங்க? வந்ததுக்கு இப்போ பெட்டர் ஆகிட்டீங்களா? உங்களுக்கு இப்போ எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது 10 நாளில். வீட்டுக்கு போய் தயவுசெய்து நல்லா மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. டென்ஷன் இல்லாமல் இருங்க, எல்லாம் சரியாயிடும். அம்மா, வேலைக்கு மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்கோம். பார்த்துக்கோங்க. Okay, sir. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் கூட்டுவாங்க. நாளையிலேருந்து சார் இருப்பார், பார்த்துக்கோங்க. ஓகே. நீங்கள் Thank you, போகலாம் sir. சார். சரிம்மா. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஆமா, நீங்க யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? உங்க காதல் எப்படி தோல்வி அடைஞ்சது? நான் மேடை கச்சேரி பாடகன். மேடையில் நல்லா பாட்டு பாடுவேன்.
நான் பாடியதை கேட்டு ஒரு பொண்ணு என்னை பாராட்டினா. ம். நான் எந்த கச்சேரிக்கு போனாலும் அந்த கச்சேரியில் அந்த பொண்ணு தவறாம ஆஜராயிடுவா. ம், ம், என் பாட்டெல்லாம் கேட்டு கை கொடுத்து என்னை பாராட்டாம போக மாட்டா. ம். சிங்கரா? சொல்லவே இல்ல. ஆமா, நான் ஒரு பாடகன். ம். என் பாட்டெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு என்னை பின்தொடர்ந்து வந்து காதலிச்சா. ஓ. நானும் அவளை காதலிச்சேன். ம். ஆனா என் காதல் தோல்வி. அப்போ உங்களுக்கு காதல் இருக்கா? அண்ணா காதல் தோல்வி. ஆமா ஆமா, நானும் அவளை காதலிச்சேன். ஆனா என் காதல் தோல்விதான். அப்புறம் உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? இதே மாதிரி ஒரு கச்சேரியில நான் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ம், எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ம், பாட்டு முடிஞ்சதும் ம், கூட்டத்துல இருந்து ஓடி வந்த ஒரு பொண்ணு ம், என் கன்னத்துல முத்தமிட்டா. ம். அதை பார்த்த என் காதலி என் கூட பேசாம கோச்சிட்டு போயிட்டா. அதிலிருந்து என்னோட பேசுறது இல்ல, பாக்குறது இல்ல. அதனால என் காதல் தோல்வி. அட பாவமே, உங்க லவ்வர் உங்களை இப்படி தப்பா நினைச்சிட்டாங்களே. சரி, நீங்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவளை பார்த்ததில்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல அவன் ஞாபகம் வரும். இருந்தாலும் நான் அதை காட்டிக்க மாட்டேன். சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நான் வேற ஏதோ உங்க வாழ்க்கையை பத்திலாம் கேட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உடம்புக்கு சரியாயிடுச்சா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சரியாயிடுச்சு. உங்கள் சகத்தில் சேர்த்திப்பீங்களா? நான் இப்போ பைத்தியம் இல்லை, பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. இப்போவாது உங்கள் சகத்தில் சேர்த்திங்களே. உங்களை இந்த சங்கத்தில் சேர்த்துக்கிறோம். இந்த சங்கத்தில் சேர்ந்தாலே உங்களுக்கு முதல் வெற்றி தான். முதல் வெட்டியா? ஆமாம். அதே எப்படி? இந்த சங்கத்துக்கு வந்தவங்கெல்லாம் ஆ. மிகச்சிறப்பாக நல்லா இருக்காங்க. ஆ. அப்புறம் ஆ. உன் காதலி ஆ. உன் கூட இருந்து ஆ. 10 நாளாக பணிவிடை செஞ்சு அவருக்கு அவருடைய குணமான உடனே அவருக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லுங்க. அவர் கல்யாணம் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. அப்படியா? ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போயிட்டு வரேன். நம்ம சங்கத்தை பற்றி எடுத்து சொல்லணும். நம்ம சங்கத்துக்கு அதிக உறுப்பினர் சேர்க்கணும். அதுக்கு தகுந்த முயற்சி செய்யணும். நம்ம சங்கத்து மூலியமா இந்த காதலில் தோல்வி அடைஞ்சவங்கலாம் ஒரு மன நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான வழி கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை. ஒரு டைம் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 கவுன்சிலிங் கொடுத்தா அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். தாமரை சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆமா 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 திருப்தி கிடைக்குதுல்ல. ஆ, ஆ. நமது சங்கத்தில் காதல் தோல்வியானவங்க தான் அதிகம் பேர் சேர்ந்துருக்காங்க. ஃபேமிலியும் சேர்ந்துருக்காங்க. அது முக்கியம் இல்லை. நமக்கு காதலில் தோல்வியானவங்க வெற்றி பெற வைக்கணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. 2-3 நாள் கலந்து பேசுனீங்கன்னா நல்ல முடிவு கிடைக்கும்.